வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் கண்டிராமாணிக்கம் செட்டியார் என்பவருக்கு மகாபிரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். கண்டிராமாணிக்கம் செட்டியார் என்று அவரை வெளியுலகில் சொல்வார்கள். ஆனந்தம் செட்டியார் என்றாலே மடத்தில் அதிகம் பேருக்கு தெரியும். தொழிலை விட்டு காஷாயம் கட்டிக்கொண்டு பெரியவாளிடம் வந்து விட்டார். ஆனந்தம் ஆனந்தம் என்று ஓயாமல் சொல்லிக்கொண்டு பெரியவாளை தரிசித்த வண்ணம் இருப்பார். மடம் போகிற இடத்துக்கெல்லாம் தாமும் போய் பெரியவாளுக்கு கட்டி கட்டியாக சாம்பிராணியும் கற்பூரமும் ஏற்றி காட்டிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் பெரியவா அவரிடம் திருவாலங்காட்டுக்கு போய் இருக்கும்படி ஆஞ்ஞாபித்தார். ஆனந்தம் செட்டியாரும் அவ்விதமே சென்றார். சிறிது காலத்திலேயே அங்கிருந்து நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தத்தை சென்றடைந்து விட்டார். அவரது அந்திம சமயத்தை முன்பே அறிந்த பெரியவா அவரை குறிப்பாக திருவாலங்காட்டுக்கு அனுப்புவானேன் என்று நாம் கேட்டால் அவர் காரைக்கால் அம்மையார் குலம். காரைக்கால் அம்மையாருக்கு திருவாலங்காட்டில்தான் முக்தி என்கிறார்கள் ஸ்ரீ பெரியவா. அங்கே அவளது ஜீவ சாநித்தியம் தன் குழவழி தோன்றலிடம் விசேஷமாக செயற்பட்டு அதன் கர்ம பாரத்தை தீர்த்து வைத்திருக்குமோ என்னமோ. நாம் வாழ்வதற்கு பொருத்தமான இடம் பார்க்கிறோம். பெரியவா வாழ்வை முடிப்பதற்கு கூட